இது என்ன சீசன்? குளு சீசன். இந்த சீசன்ல யாருமே வந்து பச்சை தண்ணில குளிக்க விரும்பவே மாட்டீங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எல்லாருமே வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் குளிக்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் சோம்பேத்தனம். என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கான கேஜெட் தான் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இதுல ரெண்டே விஷயம் தான் நீங்க பண்ணணும். ஒன்னு டேப்பை திறக்கணும், இன்னொன்னு சுவிட்சை தட்டணும். சுவிட்சை தட்டினா அடுத்த 30 செகண்ட்லயே உங்களுக்கு ஹாட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until நம்ம ப்ராடக்டோட பாஸ் கண்டென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 1 மீட்டர் ஓஸ் பைப்பும் அதுக்கப்புறம் நம்மளோட டிவைஸ் தான். நம்மளோட டிவைஸில் பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் ஒயரு, அதுக்கப்புறம் வாட்டர் இன் ஆகிறதுக்காக ஒரு இன்னு, வாட்டர் அவுட் ஆகிறதுக்காக ஒரு அவுட்டு, ஆங்கர் பாயிண்ட்டில் மாட்டுறதுக்காக ஒரு ஆங்கர் பாயிண்ட்டும் தந்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் 7 இயர்ஸ் வாரண்டி அப்படி சொல்லி சில யூடியூபர்ஸ் சில இடத்துல தான் பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கான ப்ரூஃபை இவங்க இந்த பாக்ஸில் மென்ஷனே பண்ணல. ஸோ வந்து 7 இயர்ஸ் வாரண்டி தருவாங்களா? கொஸ்டின் மார்க் தெரியல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதை ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் நார்மல் வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற இந்த காலத்தில் இவங்க ஹாட் வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து வருமா, அதை நம்ம குடிக்கலாம் அப்படி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட சஜஷன் படி ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வாங்குறீங்களா வாங்காதீங்க தான் நான் சொல்லுவேன். இது என்னோட சஜஷன், அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யார் யார் வாங்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கோவிட் பீக்காக இருந்த காலத்தில் சுடு தண்ணியில் தான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அப்போ தான் டெஸ்ட்ராய் ஆகும். இதுதான் ரீசன். ஸோ வந்து நீங்கள் ஹைஜெனிக்காக இருக்கணும்னு நினச்சிக்கலாம். வெஜிடபிள் இல்லை ஃப்ரூட்ஸு இல்லை கிளாத்ஸு இல்லை வந்து உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு டைம் என்னால் வாட்டரை ஹீட் பண்ணி வாஷ் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்திங் பர்பஸுக்கு வாங்குறீங்களா அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது வாட்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட் டேப் வழியாக வாட்டர் வர வரைக்கும் இன்சர்ட் பண்ணக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணணும். எதுக்காக அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் இல்லாமல் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். வாட்டர் இல்லாமல் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராடக்ட் மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கேட்டிக்கலாம், வாய்ப்புகள் கம்மி தான். ஏன் பார்த்துக்கலாம், இது 55 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சு தான் அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் ரெட் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஹீட் ஆச்சு தான் க்ரீன் லைட்டு காட்டும். ஹீட் ஆகல தான் ரெட் லைட் காட்டும். ரெட் லைட் காட்டிச்சு தான் நம்ம எப்படி வந்து திரும்பி க்ரீன் லைட் ஆக்குறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசெட் டேப் அப்படி சொல்கிறாங்க. இது எப்போ நம்ம கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணி தான். கம்மி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்களா, நம்மளோட வாட்டரை திரும்பியும் டேப் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டேப் ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாட்டர் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ வந்து ஹீட்டு கம்மியாயிடும். கம்மியானதுக்கப்புறம் ரீசெட் அமைச்சிட்டிங்களா நம்மளுக்கு க்ரீன் லைட் வந்துருங்க. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் ஒர்த் ஃபார் மணியா அப்படி இல்லையா கேட்டிங்களா, ஒரு 1500 ருபீஸில் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒர்த் ஃபார் மணியாக அமைஞ்சிருக்கும். ஒரு 2000 ருபீஸ் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ராடக்ட் தான் ஒர்த்தா அப்படி கேட்டிங்களாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற பிராண்டையும் நான் ட்ரை பண்ணல. ஸோ வந்து இந்த பிராண்ட் தான் ஒர்த்து, இந்த பிராண்ட் தான் ஒர்த்து அப்படி என்னால் சொல்ல முடியாது. இது வந்து சன் பிராண்ட் அப்படி சொல்கிற பிராண்ட். இது வந்து மேட் இன் மதுரை. இதே மாதிரி கோயம்புத்தூரில் மேட் பண்ணுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ வந்து சொல்ல முடியாது. இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி உங்களுக்கு தெரியணுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தந்தது வந்து அக்னி ஸ்குவாட். அவனுக்கு ஒரு மிக்க நன்றி. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.